வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.6ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைன் 0.52 மைனஸ் 0.08 யூஸிங் டெசிமல் கிரிட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 0.52லேருந்து 0.08 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத டெசிமல் கிரிட் மாடலில் போட சொல்லியிருக்காங்க. டெசிமல் கிரிட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ கீழே நமக்கு 10 பாக்ஸ் இருக்கணும் சைடில். ஸோ பார்த்தோம் அப்படின்னாலும் 10 பாக்ஸ் இருக்கணும். மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்கணும்? 100 பாக்ஸ் நம்ம வரைஞ்சிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த சொன்னோம் இல்லைங்களா. ஸோ என்ன அப்படின்னா இது ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த 100 பாக்ஸும் சேர்த்தா 1. இதோட மொத்த வேல்யூ என்ன? 100 பாக்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா 1. இதோட ஒரே ஒரு மேலேருந்து கீழே அல்லது சைடில் தான் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நமக்கு 0.1ன்னு அர்த்தம். 0.1. ஸோ அது இல்லாமல் இதில் ஒரே ஒரு குட்டியான பாக்ஸ், இந்த 100 பாக்ஸில் ஒரே ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ 0.01. ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 0.52. ஸோ அதை எழுதிக்கலாம். ஸோ 0.52 மைனஸ் 0.08ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01. இந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணும்? 52 பாக்ஸு ஷேட் பண்ணும். அப்போது இது 0.01, இது 0.02, இது 0.03. அப் டு லாஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா 0.10ன்னு வந்துடும். ஸோ அப் டு இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 0.10 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ 0.10 இதை ஒரு ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 0.10ங்களா. ஏன்னா இதோட வேல்யூ என்ன சொன்னோம்? ஸோ ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01, ஒரு ரோ ஃபுல்லாக சொன்னோம் அப்படின்னா அது 0.1ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ன்னு போட்டாலும் அது ஈக்குவல் தான். ஸோ இந்த ஃபுல்லாக என்னது? இது டோட்டல் 100 பாக்ஸும் சேர்ந்தது தான் 1ன்னு சொன்னோங்களா. அப்போது ஒரு ரோ ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரோ செலக்ட் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ என்ன? 0.10. என்ன இருக்குது? 0.52ன்னு இருக்குது. அப்போ 5 ரோ செலக்ட் பண்ணால் 0.50 ஆகிடுங்களா. ஸோ அப்போ 5 ஷேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஷேட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? ஸோ இப்படி நீங்கள் ஒன்றா கூட போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட் ரோவில் போட்ட மாதிரி. ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது? டோட்டலாக இதை ஷேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 0.10, இது ஒரு 0.10, இது ஒரு 0.10, இது ஒரு 0.10, இது ஒரு 0.10ங்களா. மொத்தமாக என்ன ஆகிடும்? 0.50 ஆகிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.52ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 52ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ என்ன பண்ணணும்? இதில் ஒரு 2 பாக்ஸை ஷேட் பண்ணணும். அப்போ 0.52 ஷேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட் எப்பயுமே கொஷின் இருக்க ஃபஸ்ட்டு ஒன்று ஷேட் பண்ணிப்போம். அடிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோடையே என்ன பண்ணணும்? இப்போ இங்கே ஒரு ப்ளஸ்ன்னு கொடுத்து 0.08ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஷேட் பண்ணதோட 8 ஷேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்தாங்க? மைனஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 8 என்ன பண்ணிடணுங்களா? ரிமூவ் பண்ணிடணுங்களா. அப்போ 8 ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்படி கிராஸ் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 8 ரிமூவ் பண்ணிடுறேன். 1 2 பண்ணியாச்சு. இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. ஸோ இத்தனை 8 பாக்ஸ் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிடணும். 0.08னா என்ன அர்த்தம்? 8 பாக்ஸை மொத்தமாக 52 பாக்ஸில் 8 பாக்ஸ் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ என்ன எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ வேறு கலரில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 43. ஸோ இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். 44. மொத்தமாக எத்தனை பாக்ஸ் நமக்கு இருக்குது? 44 பாக்ஸஸ். ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0.44. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ் கிரிட். இதுதான் வந்து என்னது? கிரிட் மாடல். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே போடலாமே. 0.52 இங்கே 0.08ங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இந்த 100th பிளேஸில் இருக்கிறது சப்ராக்ட் பண்ணுவோங்களா. இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 2ல் 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இது என்ன ஆகிடும்? நமக்கு 12 ஆகிடும். இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 4 ஆயிடுவாங்களா. ஸோ 12 8 போயிடுச்சுன்னா மீதி 4. ஸோ 4ல் 0 போயிடுச்சுன்னா 4. பாயிண்ட் இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சு 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. இப்படி டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணாலும் ஓகே தான். இப்படி ஃபுல்லாக ஷேட் பண்ணி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம்.
Find the value of 0.72 minus 0.51 by using grid. So grid model use பண்ணி என்ன பண்ணோம் 0.72க்கு 0.51 subtract பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 0.72 minus 0.51 அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க 0.72. அப்போ 0.72 பாக்ஸ் என்ன பண்ணுவோம் ஷேட் பண்ணுவாங்களா. ஸோ நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இந்த பாக்ஸில் ஸோ ஒரு ரோவை எது குறிக்கும் அப்படின்னா 0.10 குறிக்குங்களா. அதே மாதிரி 7 ரோஸ் நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா 0.70 வந்துருங்களா. அதனால் என்ன பண்ணுறோம் ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இந்த பாக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஷேட் பண்ண போகிறோம். இப்படி ஷேட் பண்ணுறோம். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.70. இப்போ 0.70 நம்ம ஷேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை ஷேட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 2 ஷேட் பண்ணோம். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0.72ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 70 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 2 பாக்ஸ் ஷேட் பண்ணுவாங்களா. ஸோ அப்போ 0.72 ஷேட் பண்ணியாச்சு. இதில் என்ன இங்கே சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 0.51 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் 51 பாக்ஸை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் இதில் ஒரு 2 பாக்ஸ் சப்ராக்ட் பண்ணிடலாங்களா. அப்போ என்ன ஆகிடும் நமக்கு மீதி இன்னும் 49 எல்லாம் சப்ராக்ட் பண்ணுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம் இதை ஒரு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 ஆகிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணுறது ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறேன். ஸோ இங்கே பண்ணோம் அப்படின்னா 22 ஆகிடும். இது ஒரு 10 இது ஒரு 10 20 இங்கே ஒரு 2. அப்போ 0.22 நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 0.32 சப்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 0.42 சப்ராக்ட் பண்ணியாச்சுங்களா. ஆனால் நமக்கு என்ன வேணும் 0.51 தானே சப்ராக்ட் பண்ணோம். அப்போ ஒன்று மீதி இதில் இருக்குங்களா. ஸோ என்ன பண்ணுவோம் மீதி ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் 0. இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ 9 + 2 என்ன ஆகிடும் நமக்கு 11 வந்துடும். ஸோ இங்கே 0.11 வந்துடும். இங்கே ஒரு 0.10 இங்கே ஒரு மொத்தம் 4 0.10. அப்போ 0.40 + 0.11 என்ன 0.51ங்களா. அப்போ மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு இப்போ கவுண்ட் பண்ணணும். மீதி எத்தனை இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.72 minus 0.51 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.21 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ இதை பாருங்கள் நான் நார்மல் சப்ராக்ஷனும் போட்டு காமிக்கிறேன். அப்போ 0.72 அதேமாதிரி கீழே என்ன இருக்குது 0.51 இருக்குங்களா. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 1, 7ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 2. இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.21 தான் ஆன்சர். ஸோ இப்படி சிங்கிள் லைனில் எழுதக்கூடாது. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க டெசிமல் கிரிட் மாடல் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணி போடுறோம். Thank you students.